நடிகர் விஷால் தொகுத்து வழங்கி சன் டிவியில் ஒளிபரப்பாகிற ஷோ தான் சன் நாம் ஒருவர். மக்கள் கிட்ட ரொம்பவும் பிரபலமாகி இருக்கிற இந்த ஷோ வாரம் ஞாயிற்றுக்கிழமை சன் டிவியில் ஒளிபரப்பாகும். இந்த நிகழ்ச்சிக்கு ஏதோ ஒரு செலிபிரிட்டி சீஃப் கெஸ்டாக வந்து ஒரு டாஸ்க் கொடுத்து அதில் வர்ற மொத்த வருமானத்தையும் உதவிக்காக வர குடும்பத்துக்கு கொடுத்துருவாங்க. அப்படி இந்த வார சீஃப் கெஸ்டாக வந்திருந்தவர் தான் நடிகர் மற்றும் இயக்குனர் பார்த்திபன். இவர் முருகன்கிற ஒருத்தரோட குடும்பத்துக்கு உதவி பண்ண வந்திருந்தாரு. பப்ளிக் டாய்லெட்ல வேலை பார்க்குற முருகன் மற்றும் அவரோட மனைவிக்கு 2 குழந்தைகள். வறுமையில வாடியுள்ள இந்த குடும்பம் வீடு கூட இல்லாம பாத்ரூம் பக்கத்திலே உள்ள ஒரு மோட்டார் ரூம்ல வாழ்ந்து வராங்க. அதுவும் அந்த வீட்டில் படுக்க கூட முடியாது. குழந்தைங்க 2 பேரும் உள்ள படுத்துக்குவாங்க. முருகன் மற்றும் அவரோட மனைவியோ ரோட்ல தான் படுத்துப்பாங்க. இப்ப அவரோட மனைவி உடம்புலையும் பிரச்சனை ஏற்பட்டு இருக்கு. ஆசிட் மற்றும் ப்ளீச்சிங் பவுடர் யூஸ் பண்றதுனால அந்த புகை மூக்குல ஏறி அவங்க வயிறு புண்ணாகி ரொம்பவும் சிரமப்பட்டு வாழ்ந்து வந்திருக்காங்க. முருகனுக்கு அவங்க 2 பிள்ளைகளை மட்டும் எப்படியாவது படிக்க வச்சு பெரிய ஆள் ஆகணும், அதுதான் அவரோட கனவாமா. இதனால இவங்களுக்கு உதவி பண்ண பார்த்திபன் சில பொருட்களை விற்று 44,000 ரூபாய் சம்பாரிச்சு இருந்தாரு. அப்புறம் சன் டிவி மற்றும் மற்ற சில நல்ல உள்ளங்கள் உதவியோட 6 லட்சம் ரூபாய் முருகன் குடும்பத்துக்கு கிடைச்சது. 450 ரூபாய் மாத சம்பளம் வாங்க ஆரம்பிச்சு அப்புறம் 5000 ரூபாய் வரை மாத சம்பளம் வாங்கி வந்த முருகனுக்கு ஹவுஸ் கீப்பரா வேலையும் கிடைச்சிருக்கு. இப்படி சன் நாம் ஒருவர் நிகழ்ச்சி முருகன் மற்றும் அவர் குடும்பத்தோட வாழ்க்கையே மாத்தி இருக்கு. இதுக்கு பல பேர் உதவி பண்ணாலும் இவங்களை இந்த நிகழ்ச்சிக்கு அறிமுகப்படுத்தினதே நடிகர் ரமணா மற்றும் நந்தா தான். அவங்க தான் விஷால் கூட சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை நடத்துறதே. இதனால முருகன் மற்றும் அவரோட மனைவி நடிகர் ரமணா காலிலே விழுந்து நன்றி தெரிவிச்சாங்க. இது அங்கிருந்த பலரையும் கண் கலங்க வச்சுது. சன் நாம் ஒருவர் நிகழ்ச்சி இந்த மாதிரி பல பேர் வாழ்க்கையவே மாத்துதுன்னு சொல்லலாம். இந்த நிகழ்ச்சியை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க ஃபுல் மீல்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.